கண்ணியம் நிறைந்த நன்மக்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இரண்டாம் தினத்தின் தராவீஹ் தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமர்தலை பரக்கத்துக்குரியதாக ஆக்குவானாக. நம் யாவருக்கும் நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களுக்கு முந்தைய வசனம் என்று ஓதப்பட்டதை நாம் பார்த்தோம். நமது மார்க்கத்தில் வணக்கங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ள சட்டங்களை விட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ள சட்டங்கள் தான் மிக அதிகமாக உள்ளதை நாம் காணுகிறோம். குர்ஆனிலேயே மிக நீளமான ஆயத் ஒரே ஒரு ஆயத்து தான். ஒட்டுமொத்த குர்ஆனிலேயே மிக நீளமான ஆயத்தில் சொல்லப்படுவது ஒரே ஒரு ஆயத். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யுங்கள் என்று தெரியப்படுத்துகிற ஆயத். கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ் அளவுக்கு அந்த ஒரு ஆயத் இருக்குது. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களில் அது அமைய பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இன்று சமூகத்துக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருகிற தளங்கள் என்பது பல இருந்தாலும், குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக வருகிற பிரச்சனைகளும் மன முறிவுகளும் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ. ஈமான் கொண்டவர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்து கொண்டால் அதை எழுதி பதிவு செய்து கொள்ளுங்கள். வல்யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல். எழுதுபவன் உங்களிடையே நீதியோடு எழுதட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இது நிறைய சொல்லிட்டாங்க. எப்படி யாரெல்லாம் சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிற ஒரு நீளமான ஒரு ஆயத். நம்முடைய குர்ஆன் தஃப்சீர் வரிசையில் இந்த ஆயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7 வாரம் விளக்கம் சொன்னோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால வந்தவங்களுக்கு தெரியும். கணியத்திற்குரிய நல்லவர்கள், பல்வேறு விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான சட்டங்களை உள்ளடக்கி அல்லாஹ் இதில் பேசுகிறார். ஹைர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதில் குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல். கடன் என்பது சமூக மக்களுக்கு மத்தியில் தவிர்க்க முடியாத ஒன்றாகி போனது. ஒன்று அவசியத்துக்கு கடன் வாங்குவது என்பது ஒன்று உண்டு, இன்னொன்று ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குவது என்பது ஒன்று உண்டு. அவசியத்துக்கு வாங்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் உண்டு. ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, சிரமத்தில் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத நிலையில் அவர்கள் கடன் பெற்று விடுவர். ஆனால் அதை திருப்ப செலுத்த முடியாமல் தடுமாறுவார்கள். எந்த ஏழைகள் தாம் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தடுமாறுகிறார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல பெரும் செல்வந்தர்களும் பெரும் கோடீஸ்வரர்களும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் கடன் பெறுகிறார்கள். ஆனால் திரும்ப செலுத்துவதில் இழுத்தடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதை திரும்ப செலுத்துவதற்கு முன்னதாகவே மௌத் அவர்களை தொட்டுவிடும். கடனோடு மரணமாகுதல் என்பது மிக மோசமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்குள்ளேயே இதை பற்றி துஆ செய்திருக்கிறார்களாம். அன்னை ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதுரு ஃபி ஸலாத்தி. பெருமானார் தொழுகையில் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்தமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், கடன் தொல்லையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள். பெருமானாரே இப்படி துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் இருப்பது எவ்வளவு பாரதூரமான ஒரு பாவம் என்பதும் இந்த இடத்தில் புலப்படுத்தப்படுகிறது. இப்ப சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, நாயகமே, கடனிலிருந்து நீங்கள் இவ்வளவு தூரம் தொழுகைக்குள்ளேயே பாதுகாப்பு தேடுகிறீர்களே, அப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு இருக்குது தொழுகைக்கு வெளியே துவா செய்யறது, இன்னொன்னு தொழுகைக்குள்ள துவா செய்யறதெல்லாம் இருக்குது. அத்தஹியாத்தினுடைய கடைசி துவா, அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவே துவா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சா ஆமீன் சொல்லுங்கங்கறாங்க. ஏன்? அது துவா. இமாம் ஓதுவார், எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்லணும். இமாம் தானே சொல்லி ஃபாத்திஹா சத்தியமா சத்தமா ஓதுறாங்க.
அப்ப அனைவரும் இணைந்து துஆ செய்தல், அதற்கு ஆமீன் சொல்லுதல் என்பது தொழுகைக்குள்ளேயே இருக்குது. இங்கு நான் சொல்ல வருகிற தகவல், கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், நாயகமே, தொழுகைக்குள்ளேயே கடனை விட்டு இவ்வளவு தூரம் பாதுகாப்பு தேடுகிறீர்களே, அப்படி என்னதான் இருக்கிறது அதில் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதன் கடன் படும் போது அவன் பொய் பேசுகிறான். கடன் படுகிற போது பொய் சொல்லி கடனை வாங்குறான். அவருடைய தேவைகள் ஒன்றாக இருக்கிறான். ஆனால் பல்வேறு விதமான பிறருடைய இரக்கம் தன் மீது ஏற்படட்டும் என்று சில பல பொய்களை சொல்லி அவன் கடன் பெறுகிறான். அதே போல வாக்குறுதி கொடுத்து விட்டு மாற்றம் செய்கிறான். இந்த கடனை வாங்குறேன், ஒரு மாசம் கழிச்சு தருவேன், அல்லது 2 மாசம் கழிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறான். நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறான். ஆனால் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கிறான். கடன் படுகிற பொழுது பொய் பேசுகிறான், வாக்குறுதி கொடுத்து மாற்றம் செய்கிறான். இவை இரண்டுமே முஃமினுக்கு, முஸ்லிமுக்கு ஆகாது என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தொழுகைக்குள்ள துஆ செய்யறேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஸலமா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், உதியபி ஜனாஸதி லியுஸல்லி அலைஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒரு ஜனாஸா தொழ வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்துவதற்கு முன்னோக்கி செல்லும் பொழுது இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள், ஹல் அலைஹி தைனுன், இவர் கடனாளியா அப்படின்னு கேட்டாங்க. இவர் ஏதோ கடனை வச்சுட்டு மரணம் ஆயிட்டாரோ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை நாயகமே, அவர் கடனாளி அல்ல, கடனை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். சிறிது நேரம் கழித்து இன்னொரு ஜனாஸா வந்தது. பெருமானார் அதே போன்று கேட்டாங்க, இவர் என்ன கடனாளியா? ஃபகால நஅம், சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் நாயகமே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாக்கு தொழுகை நடத்தலன்னு சொன்னா என்ன ஆகும்? சஹாபாக்களை விடவெடுத்து போயிட்டாங்க. நாயகமே, ஒரு சஹாபிக்கு தொழுகை நடத்த மாட்டேன் என்றால் இவருடைய கபர் வாழ்வில் தோல்வி ஏற்படும் என்பது பொருள். மறுமை வாழ்வில் தோல்வி என்பது ஏற்படும். சஹாபாக்கள் அப்படியே பயந்துட்டாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் ஃபஸல்லா அலைஹி, நபி அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். பெருமானாரின் நடைமுறை, அதாவது பிராக்டிக்கலா விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு சொன்னா, கடன் என்பது பிறருடைய உரிமை. பிறருடைய உரிமையில் கை வைத்த எவருமே, அவர் எவ்வளவு பெரிய ஹாஜியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர் கபர் வாழ்விலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத அழுத்த திருத்தமா அங்க நடைமுறைப்படுத்தி காமிக்கிறாங்க. அதன் வெளிப்பாடாகத்தான் சொன்னார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, தேவைக்கு கடன் வாங்குவது தவறல்ல. முதலில் கடன் வாங்குவதற்கு முன்னதாக இதை நம்மால் திரும்ப செலுத்த முடியுமா என்ற உறுதி இருந்தால் வாங்கணும். இல்லைன்னு சொன்னா சிரமங்களோடு இருக்க வேண்டியது, வழி இல்லை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவரொருவர் கடன் பெறுகிற பொழுது, யா அல்லாஹ், இதை திரும்ப செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை எல்லாம் கொடு என்ற நல்ல நிய்யத்தில் அவர் வாங்குவாரோ, அவர் கடன் பெற்ற பிறகு அவர் திரும்ப செலுத்துவதற்கு உண்டான எல்லா வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ கடன் வாங்குற வரைக்கும் ஐஸ் வைப்பாங்க, கடன் வாங்குற வரைக்கும் அப்படியே பேசுவாங்க. ஆனா கடன் வாங்கி முடித்தால் அவர் யாரோ நான் யாரோ, நான் உன்னிடத்துல எப்ப கடன் வாங்கினேன் அப்படின்லாம் கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, கடன் என்பது பிறருடைய உரிமை. பிறருடைய உரிமையில் கை வைத்த எவருமே மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். தம்மை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க. என் மூலமாகத்தானே இவர் ஈமானுக்குள் வந்தார், அவருடைய மன்னிப்புக்காக நான் துவா செய்யாமல் வேற யாரும் துவா செய்ய முடியும் என்று பெருமானார் அங்கு அப்படி நினைக்கல. அவர் பெற்றது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிற அடிமைக்கும் உள்ள பிரச்சனை. அதுல மோசம் பண்ணி இறந்துட்டார்.
அதனால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, கடன் என்பது மிக பாரதூரமான ஒன்று. கடன் வாங்காமல் காலம் கழிக்க முடியாது என்ற சூழ்நிலை நிலவினாலும் அந்த கடனை திரும்ப செலுத்துவதற்குரிய திராணியும் தெம்பும் நமக்கு இருந்தால் வாங்கணும், இல்லைன்னு சொன்னா விட்டுறணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மகன் மேல உள்ள பிரியத்துல மகனை பெருசா படிக்க வைக்கணும்னு சொல்லி சில தாய்மார்களும் அல்லது சில தந்தைமார்களும் அவர்கள் வசிக்கும் மஹல்லாவில் போய் அந்த நிர்வாகத்துல போய் அழுது ஒரு லெட்டர் பேட்ல தயாரிச்சு கொண்டு வந்துருவாங்க. வீதி வீதியாக நின்று அவர்கள் வசூல் செய்து தன்னுடைய மகனை படிக்க வைக்கும் இப்படி ஒரு நிலையும் இருக்கிறது. இன்னும் சில பெற்றோர்கள் எப்படின்னு சொன்னா, என் பையன் இந்த படிப்பை அவனை படிக்க வச்சுட்டேன்டா, அவன் வேலையில சேர்ந்த உடனே 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான், 2 மாசத்துல இவன் படிப்புக்காக வாங்கின கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு உறுதியான ஈமான் மகன் மேல, ஒரு உச்சபட்சமான ஈமானோட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தைரியமா மார்வாடிட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்குறது கொடுக்க முடியாதுங்கிறது ஒண்ணு, இவங்களால முடியாது. ஆனா ஏதோ ஒரு கூட்டு நம்பிக்கையில, மகன் மீது உள்ள நம்பிக்கையில வாங்கிடுறாங்க. பிறகு அதை வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அது ஹராமோ ஹராம். சரின்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏதோ காலேஜுக்கு ஃபீஸை கட்டிக்கிட்டு அவனை படிச்சு கிடிச்சு அவன் வெளியே வந்த பிறகு அவன் தன் குடும்பத்தை தான் பார்க்கிறானே தவிர, வாப்பா இவ்வளவு தூரம் கடன் வாங்கி படிக்க வச்சாரு அப்படிங்கிறத அவன் சிந்திக்கவே இல்லை. அவன் வழி வேற, இவர்கள் வழி வேறு என்று ஆகிவிடுகிறது. இறுதியில் பெற்றோர்கள் அதோகதியாக நின்று, என் மகனை நம்பி நான் கடன் வாங்கினேன், நான் நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கு. இது எல்லோரும் அல்ல, சில உலகத்துல நடப்புல இருக்குது. அவளை நம்பிதான் நான் வாங்கினேன், என் பிள்ளை மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்னை யார் அவ்வளவு தூரம் கடன்பட்டு படிக்க சொன்னது? உலகத்துல பிழைக்கிறதுக்கு வழியே இல்லையா? பிழைப்பதற்கு வழியே இல்லையா? மகன் மீது என்ன உனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, விரலுக்கு ஏற்ற நீக்கம் என்பதுதான் நம்முடைய வழக்கத்தில் உள்ளது. அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன தகுதி உண்டோ தரம் உண்டோ அதற்கு தகுந்தாற் போல் தான் வாழ்க்கையை அமைக்க வேண்டுமே தவிர, அதை மீறி நாம் செயல்படும் பொழுது தேவையில்லா பிரச்சனைகளும் தேவையில்லா சஞ்சலங்களும் ஏற்படுகிறது. இறுதியில் மறுநாள் பத்திரிகையில செய்தி வரும், குடும்பத்தோடு மருந்து குடித்து மரணித்தார். என்னங்க, கடன் தொல்லையில இறந்து போயிட்டார். நடக்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد.